மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால வீடியோ போட முடியல. இனிமேல் நம்மளோட சேனலில் டெய்லி 2 வீடியோ, அதுவும் நீங்கள் கேட்குற வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி எல்லாத்தையுமே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வர நோட்டிஃபிகேஷனை மட்டும் கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டே வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வெறும் ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பெருசாக எந்த கஷ்டம் எதுவுமே கொடுக்கல. எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்டு ஜஸ்ட் அதில் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதில் ஆட் பண்ணுற இமேஜும் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்க மாதிரி அப்படியே எப்படி உங்களோட ஃபேஸை வச்சு ரெடி பண்ணுறது, அது உங்களோட ஃபேஸ் வந்து 100% வந்து கிளியராக எப்படி கொண்டு வரது அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எப்பயும் போல் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. என்கிட்ட டேரக்ட் லிங்காக தான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை டச் பண்ணாலே போதும், ஆப்க்குள்ள வந்து இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போனீங்கன்னா அந்த ப்ரீசெட் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் உள்ளே வந்தோடனே இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இதில் நமக்கு லாஸ்ட்டாக தேவை வந்து இமேஜ். அந்த இமேஜை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் தான். இந்த இமேஜை எப்படி உங்களோட ஃபேஸை வச்சு கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி எப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணுறது அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ப்ராம்ப்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இதில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து மெட்டீரியலாக கொடுக்கண்டா கூட கீழே கட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கூட கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இமேஜ்லேருந்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச் பாரில் தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இப்போ இதில் நம்ம இமேஜ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்க அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ரெடி பண்ண இமேஜ் தான். ஸோ அதனால் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல ஜஸ்ட் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நமக்கு வந்து காப்பி பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி இருக்க எல்லாத்தையுமே அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரை இருக்க அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா போதும், காப்பி ஆயிடும். காப்பி ஆன ஜிம்னி ஏஐ அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இந்த ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஜஸ்ட் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதுக்கு உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்லாம் இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எல்லாமே ரெடியாகி ஓப்பன் ஆகி வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்க அந்த ப்ராம்ப்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த அப்லோட் ஃபைல் அப்படின்றதையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஃபைல் அப்படின்ற டச் பண்ணால் போதும், உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ், இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டராக கேமரா பார்த்த மாதிரி இருக்க இமேஜாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன் சைடாக திரும்பினது அந்த மாதிரி இமேஜ்லாம் செலக்ட் பண்ணினா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே இருக்காது. ஸோ இப்போ என்னோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா என்னோட ஃபேஸ் வந்து சென்டராக கேமரா பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் சென்ட் பண்ணாலே போதும். பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே வேறு லெவலில் எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சா. இப்போ இந்த இமேஜ் வச்சு தான் நம்ம எடிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மேலே டவுன்லோட் இருக்கு பதில் அதை கொடுத்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண போகிறோம். ஏன்டா நமக்கு அப்போ தான் அந்த லிரிக்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபேஸை வந்து மறைக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹைபிக் அப்படின்ற ஆப்பில் தான் நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டு
போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த கிராப்பை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தெரியாத அளவுக்கு சைடு ரெண்டையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏஏ எக்ஸ்பேண்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் வந்து தேவையோ கரெக்டாக 2x வச்சுட்டு கீழே இருக்க அந்த ஜென்ரேட் நீங்கள் இதில் எதுவும் டைப் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம அதை எக்ஸ்பேண்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழே இருக்க அந்த ஜென்ரேட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக் அது வந்து நமக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இதில் நான் ஒரு 3 ட்ரிக்கை வந்து சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஏஐ இமேஜை எப்படி நம்மளோட ஃபேஸை வச்சு கிளியராக ரெடி பண்ணுறதையும் சொல்லிட்டேன். அடுத்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹைபிக் ஆப்பில் இருக்க ட்ரிக்கை நான் சொல்லிட்டேன். ஸோ இது ரெண்டும் பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் எடிட் பண்ணால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 ரிசல்ட் வந்துடும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி இந்த கீழே இருக்க அப்ளை அப்படின்ற கொடுத்துட்டு இந்த கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மேலே இருக்க டவுன்லோட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இப்போ நமக்கு ப்ராப்பராக இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு இப்போ நம்ம வீடியோ மட்டும் மேக் பண்ணணும். ஜஸ்ட் அதில் போய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க, இந்த மீடியாவை டச் பண்ணி இந்த நம்ம இப்போ எடிட் பண்ண இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு லாஸ்ட் வர இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம்ல எப்பயும் போல். ஸோ அந்த கீழே இருக்க எஃபெக்ட்டை டச் பண்ணி இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை சர்ச் பண்ணி ஆட் பண்ணி இந்த கீழே இருக்க மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே அப்படியே இழுத்துக்கிட்டே வாங்க. அந்த கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு சாங் இருக்கும், சாங்குக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். எல்லா டெக்ஸ்ட்டும் நம்மளோட ஃபேஸை மறைக்காத அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இப்போ ஒரு சில இடத்துல நமக்கு மறைகிற இடத்துல மட்டும் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி சும்மா கையாலே நம்மளோட ஃபேஸை மட்டும் மறைக்காத அளவுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நம்மளோட ஃபேஸ் எங்கெங்கெல்லாம் மறைக்குதோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். வேறு லெவலில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களோட இமேஜ் வச்சு கொண்டு வந்துடலாம். ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி எல்லாத்தையுமே மேக் பண்ண நான் சொல்லி முடிச்சுட்டேன். இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.